வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு சில குறிப்புகள் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம், அதாவது TNUSRBயோட 2025 காவலர் தேர்வு பத்தினது. ஆமா, முதல் பார்வையில இது ஒன்னோட ஒன்னு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு. கரெக்ட். இது சரியா கோர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 18,000 பேரோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு பெரிய அமைப்பு. அது எப்படி வேலை செய்துங்கிற ஒரு முழு சித்திரம் நமக்கு கிடைக்கும். சரியா சொன்னீங்க. இது ஒரு பசில் மாதிரி தான். 4 துண்டுச்சீட்டு தான். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய தேர்வு முறையோட மொத்த வியூகமே அடங்கி இருக்கு. ஆமா, வெறும் ரிசல்ட் லிஸ்ட பாக்குறதுக்கும் அது எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. சரி, நம்மளோட நோக்கம் இந்த தகவல்களை வச்சு அந்த சிஸ்டத்தோட ஒவ்வொரு லேயரையும் பிரிச்சு பார்க்கிறது தான். வாங்க நம்ம முதல் துப்புக்கு வருவோம். ரொம்ப சிம்பிளா இருக்கு. சொல்லுங்க. ஓப்பன் டிபார்ட்மெண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அப்புறம் ஓப்பன் காம்படிஷன். இது பொது போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு சொல்ற ஒரு வாழ்த்து மாதிரி தானே தெரியுது. இதுல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு? ஆமா, மேலோட்டமா பார்த்தா இது ஒரு வாழ்த்து செய்தி தான். ஆனா எந்த ஒரு தேர்வு முடிவுகளோட முதல் அத்தியாயமே இதுதான் சொல்லலாம். ஓ, இந்த ஓப்பன் காம்படிஷன், அதாவது பொது போட்டிங்கிறது தான் மொத்த தேர்வு முறையோட அஸ்திவாரம். இங்கதான் நாம அந்த 18,000 காலி பணியிடங்கள்ங்கிற பெரிய எண்ணை முதல்ல உடைக்க ஆரம்பிக்கிறோம். ஓ, புரியுது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா இதோட உண்மையான தாக்கம் என்ன? அதாவது எல்லாருமே இதுல போட்டியிடலாம், டாப் மார்க் வாங்குறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது ரொம்ப நேரடியான விஷயம் தானே? நேரடியான விஷயம்தான். ஆனா அதோட விளைவுகள் ரொம்பவே நுட்பமானது. இங்கதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்குது. பொது போட்டிங்கிறது எந்தவித இடஒதுக்கீடும் இல்லாத ஒரு களம். சரி. தமிழ்நாட்டுல இது மொத்த சீட்ல 31% வரும். இதுல யாரு வேணும்னாலும் அவங்க மார்க் அடிப்படையில உள்ள வரலாம். ஆனா இதோட மேஜிக் என்னன்னா, ஒரு இடஒதுக்கீட்டு பிரிவைச் சேர்ந்த ஒருத்தர், உதாரணத்துக்கு ஒரு பிசி அல்லது எம்பிசி மாணவர்னு வைங்க, அவர் ரொம்ப நல்ல மார்க் வாங்கி இந்த பொது போட்டி பட்டியல்ல இடம் பிடிச்சிட்டார்னா, ஓகே, அப்போ அவருக்கு பொது போட்டியில இடம் கிடைச்சிடும். அது அவரோட திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். கரெக்ட். ஆனா அதோட நிக்காது. அவர் பொது போட்டியில ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டதால அவர் சார்ந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டு பட்டியல்ல, அதாவது இந்த பிசி எம்பிசி லிஸ்ட்ல ஒரு இடம் காலியாகுது. ஆமா. அந்த இடத்த அதே சமூகத்தை சேர்ந்த ஆனா அவரை விட கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கின இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் அப்வர்ட் மைக்ரேஷன். இதனால அந்த இடஒதுக்கீடு பட்டியலோட கட் ஆஃப் குறையும், நிறைய பேர் உள்ள வர்ற வாய்ப்பு கிடைக்கும். அடடே, இது நிஜமாவே ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி இருக்கப்போ. அப்போ பொது போட்டியில இடஒதுக்கீடு பிரிவு சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் உள்ள போறாங்கங்கிறத வச்சுதான் மத்தவங்களோட வாய்ப்பே தீர்மானிக்கப்படுது. எக்ஸாக்ட்லி. இது வெறும் டாப்பர்ஸ் லிஸ்ட் இல்ல, இது மத்தவங்களே மேல தூக்கி விடுற ஒரு ஏணி மாதிரி. சரியா சொன்னீங்க. அதனால தான் தேர்வு முடிவுகள் வரும்போது அனுபவம் உள்ளவங்க முதல்ல பார்க்கறது இந்த பொது போட்டி பட்டியல தான். அதுதான் அடுத்தடுத்த கட்டத்துல யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது தீர்மானிக்கிற முதல் காரணி. அப்போ பாருங்க, அந்த ஒரு வாழ்த்துச் செய்திக்குள்ள இவ்ளோ பெரிய டைனமிக்ஸ் இருக்கு. ஆமா, சூப்பர். அப்போ அந்த 18,000 பணியிடங்கள்ல முதல் 31% எப்படி நிரம்புதுங்கிற அந்த சிக்கலான ஆட்டத்தை இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இது முதல் அடுக்கு. இதுக்கு அடுத்து என்ன? நம்மளோட அடுத்த குறிப்புக்கு போலாம். நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அண்ட் விமென்ஸ் வேக்கன்சி அப்படின்னு இருக்கு. இதுல வேக்கன்சிங்கிறது வேக்கன்சியா இருக்கலாம், ஆனா அந்த விமென்ஸ் % தான் இங்க முக்கியம்னு தோணுது. இது அடுத்த கட்ட சிக்கலை நமக்கு காட்டுதா? நிச்சயமா. பொது போட்டிங்கிறது பிரமிடோட மேல்முனையா இருந்தா இடஒதுக்கீடு தான் அதோட பரந்த அடித்தளம். அதுலயும் இந்த பெண்கள் இடஒதுக்கீடு ஒரு ரொம்ப முக்கியமான, ஆனா பலரும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம். ஓ, அப்படியா? ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற குறிப்பு மொத்த காலி பணியிடங்கள்ல பெண்களுக்கு எவ்வளவு சதவீதம் ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறத காட்டுது. தமிழ்நாட்டுல அது 30%. சரி, 30%. அதாவது 18,000 இடங்கள்ல சுமார் 5,400 இடங்கள் பெண்களுக்கு. இதுவும் நேரடியா தெரியுதே. இதுல என்ன குழப்பம் வரப்போகுது? பெண்களுக்குன்னு ஒரு தனி லிஸ்ட் போட்டு அதுல டாப் 5,400 பேர் எடுத்துக்க வேண்டியதானே? அங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இது அப்படி வேலை செய்யாது. இது ஒரு ஹாரிசான்டல் ரிசர்வேஷன். ஹாரிசான்டல் ரிசர்வேஷன்? ஆமா, அதாவது கிடைமட்ட இடஒதுக்கீடு. இதுக்கும் மத்த சாதி ரீதியான வெர்டிக்கல் ரிசர்வேஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு உதாரணத்தோட சொல்றேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். சொல்லுங்க, அதுதான் ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு தியேட்டர்ல டிக்கெட் புக் பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பிசி சமூகத்துக்கு 26.5% இடஒதுக்கீடு இருக்கிறது வெர்டிக்கல் ரிசர்வேஷன். ஓகே. அதாவது
தியேட்டர்ல இருக்கிற பி, சி, டி வரிசைகள் முழுக்க பிசி சமூகத்துக்கு ஒதுக்குற மாதிரி. ஆனா பெண்கள் இடஒதுக்கீடுங்கிறது ஹரிசாண்டல். அதாவது அப்படி ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு வரிசையிலையும் ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி எல்லாத்துலயும் குறைஞ்சது 30% சீட்ல பெண்கள் உட்கார்ந்திருக்கணும்னு சொல்றது. ஓ, புரியுது. அப்ப உதாரணத்துக்கு பிசி வரிசையில 100 சீட் இருந்தா அதுல குறைஞ்சது 30 சீட்ல பெண்கள் இருக்கணும். ஒருவேளை மார்க் அடிப்படையில இயல்பாவே 35 பெண்கள் அந்த 100 சீட்டுக்குள்ள வந்துட்டா என்னாகும்? அருமையான கேள்வி. அதுதான் இந்த முறையோட சிறப்பம்சமே. அப்படி 35 பெண்கள் இயல்பாவே மெரிட்ல வந்துட்டா அந்த 30% கோட்டா பூர்த்தி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தனியா எதுவும் செய்ய தேவையில்லை. சரி. ஒருவேளை வெறும் 20 பெண்கள் தான் மெரிட்ல வந்திருக்காங்கன்னா அந்த மீதமுள்ள 10 இடங்களை நிரப்புறதுக்காக மெரிட் பட்டியல்ல கீழே இருக்கிற ஆண்களை தாண்டி அடுத்ததா இருக்கிற பெண்களை முன்னாடி கொண்டு வந்து அந்த இடங்களை கொடுப்பாங்க. அப்போ இது ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதம், ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. இது ஒரு தனி ட்ராக் கிடையாது, அப்படிதானே? கரெக்ட். இது ஒரு ஆணோட வாய்ப்பை எப்படி பாதிக்கும்? நேரடியா பாதிக்கும். ஒரு ஆண் தேர்வர் தன்னோட சமூகத்தைச் சேர்ந்த மற்ற ஆண்களோட மட்டும் போட்டியிடல, தன்னோட சமூகத்துல எவ்வளவு பெண்கள் அதிக மதிப்பெண் வாங்குறாங்கங்கிறதும் அவரோட வாய்ப்பை தீர்மானிக்கும். இந்த நுட்பம் தெரியாம நிறைய பேர் தங்களோட கட் ஆஃப தப்பா கணிச்சிடுறாங்க. இப்ப புரியுது. முதல் கட்டத்துல பொது போட்டி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது. 2வது கட்டத்துல ஒவ்வொரு சமுதாய பட்டியலுக்குள்ளேயும் இந்த ஆண் பெண் ஒதுக்கீடு இன்னொரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. ஆமா. சரி, இப்ப அமைப்பு ரீதியான விஷயங்கள பாத்துட்டோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த குறிப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிசி ஆன்சர் மற்றும் நம்பர் 202. இது ஒரு டெக்னிக்கல் விஷயம் மாதிரி தெரியுது. இது எப்படி அந்த பெரிய சித்திரத்தோட இணையுது? இதுதான் இந்த மொத்த அமைப்போட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு புள்ளி. ஒரு தேர்வுங்கிறது வெறும் தேர்வு எழுதி மெரிட் லிஸ்ட், ரிசர்வேஷன் லிஸ்ட் பார்க்கறதோட முடிச்சிடாது. அந்த தேர்வு எவ்வளோ நேர்மையா சரியா நடத்தப்பட்டுச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிசி ஆன்சருங்கிறது தேர்வுக்கான விடை குறிப்பை குறிக்குது. அதோட வர 202ங்கிறது தான் இங்க இருக்கிற மர்மம். ஆமா, அந்த 202க்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அது ஒரு கேள்வி எண்ணா இல்ல கட் ஆஃப் மார்க்கா? இது ஏன் அவ்வளவு முக்கியம்? இதுக்கு பல சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா பெரும்பாலும் இது மாதிரி வர்ற எண்கள் வினாத்தாள்ல இருக்கிற ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி எண்ண குறிக்கும். ஓ, சர்ச்சைக்குரிய கேள்வியா? ஆமா. உதாரணத்துக்கு 202வது கேள்வி தவறா கேட்கப்பட்டிருக்கலாம், இல்ல அதுக்கு கொடுத்த 4 பதில்களும் தவறா இருக்கலாம், இல்லனா தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் கேள்வி மாறி இருக்கலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. சரி, அப்படி ஒரு கேள்வி தப்பா இருந்தா தேர்வாணையம் என்ன செய்யும்? அந்த கேள்வியை நீக்கிடுவாங்களா? அது ஒரு வழி. ஆனா இன்னொரு வழி இருக்கு. அதுதான் அந்த கேள்விக்கு எல்லாருக்கும் ஒரு சலுகை மதிப்பெண், அதாவது கிரேஸ் மார்க் கொடுக்கறது. ஓ, கிரேஸ் மார்க். அது கேட்க நல்லா நியாயமா தெரியுதே. ஆனா கேட்க அப்படிதான் தெரியும். ஆனா இதோட விளைவு பயங்கரமா இருக்கும். எப்படி? எல்லாருக்கும் ஒரு மார்க் கிடைச்சா எல்லாரும் ஒரு படி மேல போவாங்க. அதனால தரவரிசையில பெரிய மாற்றம் வராதே. அங்கதான் நம்ம தப்பு கணக்கு போடுறோம். இது சமமான விளைவை ஏற்படுத்தாது. யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. அந்த கேள்விக்கு ஏற்கனவே சரியான பதில் எழுதி 1 மார்க் வாங்கின ஒருத்தருக்கு இந்த சலுகை மதிப்பெண்ணால எந்த பயனும் இல்ல. சரி. ஆனா தப்பா பதில் எழுதின ஒருத்தருக்கு திடீர்னு 1 மார்க் கிடைக்கும். இந்த 1 மார்க்கு தரவரிசை பட்டியல் அவரை ஆயிரக்கணக்கான இடங்கள் முன்னாடி கொண்டு போகும். 5000வது ரேங்க்ல இருந்தவர் 4500வது ரேங்க்குக்கு வரலாம். ஐயோ! ஆனா 4501வது ரேங்க்ல இருந்தவர் வேலை கிடைக்காம வெளியே போகவும் வாய்ப்பு இருக்கு. அட கடவுளே! இது இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கே. இது எப்படிங்க நியாயம்? ஒருத்தரோட தப்புக்கு இன்னொருத்தருக்கு பரிசு கிடைக்கிற மாதிரில இருக்கு. சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிற சிக்கல். இந்த நம்பர் 202 அப்படிப்பட்ட ஒரு கேள்வியா இருந்து அதுக்காக ஒரு சலுகை மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருந்தா அது மொத்த மெரிட் லிஸ்டையும் கட் ஆஃப் மதிப்பெண்களையும் தலைகீழா மாத்திடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களால தான் பல தேர்வு முடிவுகள் கோர்ட்டுக்கு போகுது, வருஷக்கணக்குல தாமதமாகுது. அந்த 18,000 பேரோட வாழ்க்கையும் ஒரு கேள்வி பதில தொங்கிட்டு இருக்கும். அப்போ நாம பார்த்த இந்த 4 குறிப்புகளையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா, பொது போட்டிங்கிற மெரிட், பெண்கள் இடஒதுக்கீடு மாதிரி சமூக நீதி, அப்புறம் இந்த 202 மாதிரி தேர்வு முறையோட நேர்மை, இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு முழுமையான தேர்வு முடிவு. ஆமா, ஒண்ணுக்கொன்னும் எவ்ளோ ஆழமா சம்பந்தப்பட்டிருக்கு. மிகச்சரி. இத ஒரு பிரமிட் மாதிரியே பார்க்கலாம். உச்சியில திறமையின் அடிப்படையிலான பொது போட்டி, நடுவுல சமூக நீதியை உறுதி செய்யற இடஒதுக்கீடு கொள்கைகள். ஆனா இந்த 2 அடுக்குகளையும் தாங்கி பிடிக்கிற அடித்தளம் இந்த பிசி ஆன்சர் மற்றும் 202 மாதிரி தொழில்நுட்ப ரீதியான நேர்மைதான். அந்த அடித்தளம் கொஞ்சம் ஆட்டம் கண்டாலும் மொத்த பிரமிடும் சரிஞ்சிடும். ரொம்ப தெளிவான விளக்கம். அப்போ இந்த 18,000 பேரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வெறும் ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது இல்ல. அது திறமை, சமூக நீதி, நிர்வாக நேர்மைன்னு பல கொள்கைகளை சமநிலைப்படுத்துற ஒரு பெரிய சவால். ஆமா.
நம்ம கிட்ட கிடைச்ச இந்த 4 துண்டு தருவல்கள் அந்த சவாலோட ஆழத்தை நமக்கு உணர்த்தியிருக்கு. ஆமா, இது வெறும் எண்களை நிரப்புற வேலை இல்ல. இது ஒரு சமூக பொறுப்பு. அந்த பொறுப்ப இந்த அமைப்பின் ஒவ்வொரு படியிலும் நம்மால பார்க்க முடியுது. வெளிப்படையா தெரியற பட்டியலுக்கு பின்னாடி இவ்வளவு சிக்கலான ஆனா அவசியமான ஒரு செயல்முறை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது தேர்வர்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு குடிமகனா உங்களுக்கு இது முக்கியம். நிச்சயமா. பொது போட்டி வழியா திறமையானவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கறது, இடஒதுக்கீடு மூலமா பின்தங்கியவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது, தொழில்நுட்ப நேர்மை மூலமா 2 பேருக்குமே அநீதி நடக்காம பாத்துக்கிறதுன்னு இந்த 3 தூண்டுகள் தான் இந்த தேர்வை நிலைநிறுத்தது இல்லையா? கரெக்ட். இந்த உரையாடல் மூலமா இனி நீங்க ஒரு தேர்வு முடிவை பார்க்கும்போது வெறும் எண்களையும் பெயர்களையும் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பெரிய இயக்கத்தையே பார்ப்பீங்க. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம விவாதிச்ச அந்த 202ங்கிற எண் ஒரு சலுகை மதிப்பெண்ணை உருவாக்கி தரவரிசை பட்டியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு வச்சுப்போம். ம். அந்த ஒரு மார்க்கால தரவரிசையில 18,001வது இடத்திலிருந்து 18,000வது இடத்துல வந்து வேலை வாங்கின ஒருத்தரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அதே ஒரு மார்க்கால 18,000வது இடத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்ட ஒருத்தரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆ அமைப்புக்கு அது வெறும் ஒரு எண். ஆனா அந்த 2 தனிநபர்களுக்கு அது அவங்களோட வாழ்க்கை. அந்த ஒரு எண்ணுக்கு பின்னாடி இருக்கிற மனித கதைகளை பத்தி யோசிச்சு பாருங்க.